அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம ஓலாவில் X1X 4 kWh பைக் தான் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மார்ச் மாதம் லாஸ்ட் வாரத்தில் பர்ச்சேஸ் பண்ணி இப்போது ஏப்ரல் 6 தான் நம்மளுக்கு டெலிவரி கொடுத்தாங்க. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடியல. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு ப்ளூ கலரில் இருக்கிற 4 kW 3rd gen இது S1X ஓலா. ஏன் ஓலா எடுத்தோம் அப்படின்னா, உலகத்திலேயே இவந்து மட்டும்தான் ரேஞ்ச் அதிகம். அதுக்காக தான் இந்த வண்டி எடுத்துருக்கோம். வேறு எந்த வண்டியுமே ரேஞ்சுக்கு கொடுக்காது. கிட்டத்தட்ட ஈகோ மோடில் ஓட்டணும் அப்படின்னா 160 180 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய ஒரே வண்டி ரேஞ்சு இவங்க மட்டும்தான். வேறு எந்த வண்டியும் கிடையாது. இல்லாத ஐப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃபேமிலி கூட்டுருன்னுவாங்க, அந்த வண்டி இந்த வண்டின்னுவாங்க. ஆனால் இந்த வண்டியை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் ஆளே கிடையாது. என்ன சர்வீஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மற்றபடி இந்த வண்டி மாதிரி ஒரு ரேஞ்சிங் வண்டி உலகத்துலேயே கிடையாது. ஸ்பீட் பிக்கப் எல்லாம் ஓகே. இன்றைக்கி நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், எவ்வளோ சார்ஜ் போட்டு வச்சுருக்குன்னா ஒரு 49 தான் இருக்குது. நம்மளுக்கு இங்கே வள்ளிமலை, காட்பாடியிலேருந்து வள்ளிமலைக்கு போய் வர்றதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் கணக்கு போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு 50% ஓகே தான். அதனால் இது 145 தான் ஓடி இருக்குது. பார்த்துட்டிங்களா, புது வண்டின்றதுனால. ஓகே, வாங்க போகலாம். ரேஞ்ச் டெஸ்ட் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட கூகுள் மேப்பில் 27 கிலோமீட்டர் காட்டுது. அதை வச்சு தான் நம்ம போக போகிறோம். வாங்க போயிட்டு ரேஞ்ச் டெஸ்ட் எவ்வளோ கொடுக்குதுன்ற பார்க்குறோம். இதில் வள்ளிமலை முருகர் கோயிலுக்கு தான் நான் என் பையனும் போகிறோம். ஓகே, ஸோ ஒரு 40 மினிட்ஸ்ன்றது. அது இல்லாமல் இந்த வண்டியில் தான் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஈஸியான ஒரு இது. ஒரு 30 கிலோமீட்டரில் க்ரூஸ் பண்ணிக்கின்னு போட்டுக்கின்னு நம்ம ஜாலியாக போயிட்டு வர போகிறோம். மோஸ்ட்லி க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதனுடைய பவர் டார்க் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் நம்மளுக்கு அந்த கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குல்ல, அதுக்காக தான் இது. நானும் என் பையன் மட்டுமே இப்போ கிளம்பியிருக்கோம். பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக 2 பக்கமும் இயற்கை சீனரிலாம் செம்மையாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் க்ரூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஓடிக்கின்னு இருக்குது. 145க்கு எடுத்துடலாம் வண்டியை. இப்போது 170 கிலோமீட்டர் ஓடியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பக்கம் மழை. அந்த வெயில் நேரத்தில் கூட அந்த சில்னஸ் காற்றோட என்ன ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்துலேயே க்ரூஸ் பண்ணி போகிறதுன்றதுனால ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மீடியமான ஒரு இது. நம்மளும் ஜாலியாக தானே போக போகிறோம். அதனால் வேகமாலாம் ஒன்றையும் ட்ரைவ் பண்ண போகிறதில்ல. நார்மல் மோடில் க்ரூஸ் பண்ணிக்கின்னு போயிருக்கும். 30 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சில். ஒரு 30 கிலோமீட்ரு 10 கிலோமீட்டரில் இருக்குது, இன்னொரு 1/4 மணி நேரம். அப்படியே இது பார்த்திங்கன்னா தெரியும், 30 கிலோமீட்டர்ஸில் தான் க்ரூஸிங்கில் நம்ம போயிருக்கோம். இந்த வண்டியில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ கையை முறிக்கின்னு இது பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. 20 30 40 கிலோமீட்டரில் கூட க்ரூஸ் பண்ணி விட்டுட்டோம். அப்படி வேண்டினா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கின்னு பேசிக்கிட்டு ஜாலியாக போகலாம். அவ்வளோதாங்க இந்த வண்டியினுடைய ஸ்பெசிஃபிகேஷனு. செம்மையான ஒரு வண்டி. ஸோ எல்லாருமே ஓலாவில் காசு போட்டால் பழாக போய்டும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியெல்லாம் கிடையாது. இருக்கிறதுலையே இன்னும் ஒர்த்தான ஒரு வண்டி அப்படின்னா, ரேஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரே வண்டினா ஓலா மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக ஓலா எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 5 kW விட்டுருக்காங்களா, அந்த வண்டியை ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக ரேஞ்சு கொடுக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ஈகோ மாடலில் தாராளமாக 2 பேர் போகிறோம் அப்படின்னா 150 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரே வண்டி இந்த வண்டி மட்டும்தான். பார்க்க தானே போகிறீங்க எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குதுன்ட்டு. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே நம்ம வந்தாச்சு, ரைடிங் கம்ப்ளீட்டட் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சில்ல, பார்த்தீங்கன்னா தெரியும் 175 வந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தொலைவில் நம்ம வள்ளிமலையை ரீச் ஆகிடுவோம். அப்புறம் என்ன எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த வண்டியுமே கிடையாதுங்க. ரீஜென்ரேஷன் ரிவர்சிங் சார்ஜிங் இருக்குது, ஒரே வண்டி இது தான். அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கோ. நார்மல் மோடில் ஏன் போகிறோம் அப்படின்னா, திடீர்னு 40 அந்த 2 பேர் போகிறோம் அப்படின்னா அந்த பிக்கப் பவர் அதிகமாக கரெக்டான பேலன்ஸில் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 26% பேலன்ஸ் இருக்குது. 178 கிலோமீட்டரில் நம்ம வள்ளிமலைக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, பார்க் பண்ணிட்டு வேண்டிய போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அப்படியே பார்த்துக்கின்னு
ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு வள்ளிமலையிலேருந்து நம்ம கிளம்பிட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். இப்போ எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 11:10 நம்ம முடிச்சுட்டு திரும்பிட்டு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் பக்கத்தில் குளக்காரம் இருக்குல்ல, அங்கே தலைவரை உட்கார வச்சு நெய்யில் படிக்கிட்டு கொஞ்சம் சூடாக இருந்தது அந்த ஒரு இடத்துல. அதனால் உட்காந்து அப்படியே அழகாக கும்பாபிஷேகத்துக்கு வள்ளிமலை கோவில் வந்து ரெடி ஆகினுக்குது. அதுதான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேண்டிய 178 கிலோமீட்டர்லேருந்து எடுத்தாச்சு. 26% பேலன்ஸுக்கு இது. இன்னும் ஒரு 13% நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, வந்த வழியிலே சேர்க்காடு வழி, நம்ம காட்பாடி சேர்க்காடு உள்ளே வந்து வள்ளிமலை வந்துடும். ஸோ அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே நார்மலாக நான் யூஸ் பண்ணுற வழியும் இதுதான். ஓகே, இந்த பார்த்திங்கன்னா இது ஈவி ஸ்டேஷன், பவர் ஸ்டேஷன், வேலூர் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மிகப்பெரிய பவர் ஸ்டேஷன் இது. அங்கே தான் நம்ம போயின்னு இருக்கோம். ரோடெல்லாம் ஃபுல் ஃப்ரீ, ஜாலியாக. என்ன எலக்ட்ரிக் வண்டிக்கு பெட்ரோல், நான் அடிக்கடிக்கு கோயிலுக்கு நிறைய போகல, சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கும் நிறைய கோயிலுக்கு ட்ராவல் பண்ணுவோம். அதனால தான் இந்த வண்டி எடுத்திருக்கோம். ஸோ ரேஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியும் இது தான். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம். ஸோ இப்போது வரைக்கும் இந்த வண்டி ஓட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால அந்த முறிக்கின்னு போகிற வேலைலாம் கிடையாது. நம்ம அழகாக லாக் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு போயினே இருக்கலாம். எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயில் இன்னும் நிறைய வீடியோ போடலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் ஓலா பற்றி நீங்கள் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க, வேறு என்ன. அப்படியே க்ரூஸ் பண்ணிக்கினே நம்ம அப்படியே வந்தாச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 10 கிலோமீட்டரில் வீட்டுக்கு ரீச் ஆகிட போகிறோம். அப்படியே சொன்ன மாரி டைமுக்கு இன்னும் சொல்லுவாங்க 30 கிலோமீட்டரில் க்ரூஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். 16% பேலன்ஸு இது, கிட்டத்தட்ட 200. இது கொஞ்சம் முன்னாடி ஈகோ மோடுக்கு போயிடுச்சு. 15% கீழே வந்து ஈகோ மோடுக்கு தான் போகுன்றது தெரியல. ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மோட்லேருந்து ஈகோ மோடுக்கு மாறிடுச்சு. டாப் ஸ்பீடு இதில் 40, நம்ம தான் 30லே க்ரூஸ் பண்ணியிருக்குமே. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா க்ரூஸ் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணாது 15% கீழே. ஸோ இவ்வளோதான், இதுதான் விஷயம். நம்ம தான் ட்ரோட்டல் பண்ணிக்கின்னு வீட்டுக்கு போய் சேர போகிறோம். கிட்டத்தட்ட 13%ல் 202க்கு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன, ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணலாமா, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துருக்கு என்ன ஏதுன்ட்டு, ரேஞ்சு எவ்வளோ குத்துக்குதுன்ட்டு. நம்ம இப்போ சார்ஜிங் போட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ சார்ஜ் போட்டலாம். ஆல்மோஸ்ட் 20 கீழே இறக்கக்கூடாது நம்ம. சரி இருக்கட்டும். 49, 13% பேலன்ஸு, 36% நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பர்சன்டேஜ் சார்ஜிங்கு. கிட்டத்தட்ட கிலோமீட்ரு 145 ஆரம்பிச்சு 202, 57 கிலோமீட்ரு நம்மளுக்கு ஓடி இருக்குது. இப்போ டோட்டல் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா டிவைடட் பை 1.6 ஒரு பர்சன்டேஜுக்கு கிட்டத்தட்ட 1.6, 160 மைலேஜ் கொடுக்குது. இதை விட சூப்பராக வேறு எதுவும் கொடுக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.